அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலமாக அமெரிக்க தேர்தல் முறைகளில் பெரிய மாற்றங்களை பரிந்துரைக்கின்றார். இதற்கிடையில் இந்தியா மற்றும் பிற நாடுகளின் வாக்களிப்பு முறைகள் அவருக்கு உதாரணமாக தோன்றுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, பிரேசில், ஜெர்மனி மற்றும் கனடா போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்படும் வாக்களிப்பு முறைகளை அமெரிக்காவில் செயல்படுத்த ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். அமெரிக்காவில் வாக்களிப்பவர்களின் அடையாளத்தை உறுதி செய்வது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியாவில் பயோமெட்ரிக் தரவுத்தளத்தை பயன்படுத்தி வாக்களிப்பவர்களின் அடையாளம் உறுதி செய்யப்படுகிறது. இதேபோல அமெரிக்காவிலும் செயல்படுத்த அதிபர் ட்ரம்ப் ஏராளமான முயற்சிகளை செய்து வருகிறார். அடிப்படை மற்றும் தேவையான தேர்தல் பாதுகாப்புகளை அமல்படுத்தும் போது தேர்தல் செயல்பாடு மேலும் உறுதியாகும் என டொனால்ட் ட்ரம்ப் நம்புகிறார். இது குறித்த அவருடைய புதிய பரிந்துரைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தபால் வாக்குகள் மற்றும் எண்ணப்பட வேண்டும் என்பதற்காக விதிமுறை முக்கியமாக உள்ளது. இது சட்டவிரோதமான பங்களிப்புகளை தவிர்க்கவும் பொதுவான தேர்தலின் நேர்மையை நிலைநாட்டவும் உதவும் என அவர் உறுதியளித்துள்ளார். தற்போது அமெரிக்காவில் தேர்தல் நாளுக்கு பிறகு வந்த தபால் வாக்குகள் பெரும்பாலும் எண்ணப்படுகிறது. ஆனால் இந்த புதிய திட்டம் அந்த முறையை மாற்றும். மேலும் வெளியிலிருந்து நன்கொடைகள் பெற்றுவிட்டு அவை தேர்தல் செயல்பாட்டில் பங்கு பெறும் நிலையை தவிர்க்கவும் புதிய கட்டுப்பாடுகளை பரிந்துரைக்கிறார். இதனால் அமெரிக்க தேர்தல் முறையில் வெளிநாட்டு தலையீடுகள் தடுக்கப்படும் எனவும் நாட்டின் குடிமக்கள் தங்களது ஜனநாயக உரிமையை குறையாமல் நேர்மையான முறையில் தேர்தல் பங்காற்ற உதவும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மாற்றங்கள் அமெரிக்காவின் தேர்தல் செயல்பாட்டை அதிகரித்து மக்கள் மற்றும் அரசியல் அமைப்பின் நம்பிக்கையை பேணி நிலைத்திட உதவும் எனவும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.